தமிழ்நாடு கண்ட தேர்தலில் நடக்காத ஒரு விஷயமாக இந்த தேர்தலில் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, சில கட்சி தலைவர்களுக்காக குழந்தைகள் கேம்பெயின் பண்றது வீட்டுக்குள்ள அப்படிங்கிறது இதுவரை பார்க்காத ஒரு சம்பவமாக இந்த தேர்தலில் அது நடக்குது. குறிப்பாக பிரதானமாக அது நடக்கிறதுன்றது விஜய்க்கு தான். மற்ற கட்சிகள்லாம் ஒரு பாரம்பரியமான கட்சிகளாக இருக்கின்ற போது அவங்க சம்பிரதாயம் மிக்க இந்த நடவடிக்கைகளில் அந்த செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது விஜயினுடைய அந்த கரிஷ்மேட்டிக் இது எல்லாமே ஒரு சம்பிரதாய அரசியலை தாண்டி அது வேற ஒரு கோணத்தில் இருக்குது. அந்த கோணத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் ட்ரெண்டிங் அரசியலாகவும் இருக்குது. அது கொஞ்சம் குழந்தைகள் பேசக்கூடியது, இளைஞர்கள் பேசக்கூடியது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறதுனால இளைஞர்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஆரோக்கியமானது. ஏன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வராங்க, பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்கன்றது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் குழந்தைகள் நீங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் வீட்டில் இருக்க அண்ணன், அப்பா அம்மா, அக்கா, தங்கச்சி அவங்க கிட்டலாம் போய் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சமூக வலைதளங்களில் நம்ம ஒரு மாதிரி ரசிக்கக்கூடிய வகையில் அது இருந்தாலும் கூட அது அவங்களுடைய உளவியல் ரீதியிலான, அவங்களுடைய எதிர்காலம் ரீதியிலான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். குழந்தைகள் நல ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாமே சும்மா பொத்தாம் பொதுவாலாம் சொல்ல. இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் சொல்கிறது இப்போ இருக்கிற அரசியலில் குழந்தைகள் கூட கட்சித்தலைவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது பல முனைகள் சந்திக்கிற, போட்டி போடுற ஒரு இடத்துல கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அப்படி அந்த ஜெயிக்காத அந்த மற்றவர்களில் அந்த குழந்தைகள் ஆதரித்த தலைவரும் இருக்கிறாரு அப்படின்னா அதை அந்த குழந்தைகளோட மனது எப்படி ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்.